ஹாய், குட் மார்னிங். இன்றைக்கி வந்து நாங்கள் என் மாமியார் வீட்டில் இருக்கேன். நான் தூத்துக்குடியில் இருக்கேன். நான் இங்கே இன்றைக்கி வந்து vlog என்னென்னா, எங்கள் குழந்தை பையன், எனக்கும் பையன் அவன் வந்து ஆதி வந்து என்னையை வந்து குக் பண்ண சொல்லி, அவன் எப்போயுமே அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் என்ன குக் பண்ண சொல்லி அவன் சாப்பிடுவான். அவன் ரீசெண்டாக நான் வெஜிடேரியன் சாப்பிட மாட்டேன், வெஜிடேரியனாக மாறிட்டேன்னு ரொம்ப சேட் ஆகிட்டேன் நான். ஆனாலும் இன்றைக்கி அதுலேயும் அவன் ஸ்பெஷலாக ஏதோ கேட்டிருக்கான். ஸோ அதனால் இன்றைக்கி அவனுக்காக நாங்கள் இன்றைக்கி குக் பண்ண போகிறேன். எங்கள் மாமியார் வீட்டிலேருந்து அவங்க வீடு வந்து ஒரு 7 minutes drive தான். ஸோ அதனால் நம்ம போயிட்டு அதுக்கப்புறம் ஒன்று குக் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, ஸோ நான் வந்தாச்சு, இங்கே என் தங்கச்சி வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ அவங்க வந்து இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, எனக்கு கிச்சனை ஒதுக்கி கொடுக்குறதுக்கு எனக்கு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. நான் அவங்க கிச்சனுக்கு வந்துட்டேன். என்னோட குட்டி ஹெல்ப்பரும் ரெடி ஆகிட்டாரு. ஸோ அதனால அவரோட சேர்ந்து இன்னைக்கு நான் குக் பண்ண போகிறேன். பேபி, இன்னைக்கு என்னெல்லாம் குக் பண்ண போகிறோம் சொல்லுங்கள்? ஒரு ரொட்டி, கோபி மஞ்சூரியன், அப்புறம் ஃப்ரைட் ரைஸ். அண்ணாவுக்கு ஃப்ரைட் ரைஸ். சரியா? ஸோ இதெல்லாம் நாங்கள் எடுத்து ரெடி பண்ணி இங்கே வச்சுட்டோம். ஸோ மற்றது எனக்கு வந்து பீட்ரூட் சாலட் வேணும்னு சொன்னேன். ஸோ அதனால் அதுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ அதனால் அதை அப்புறம் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து ரோட்டிக்கு வந்து மாவு பிணைய போகிறோம். இப்போ நான் கேமராவை வந்து பேபிகிட்ட கொடுத்துட்டு நான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஓகே பெரியம்மா, எதுக்கு தண்ணி கொதிக்கிறீங்க? இந்த தண்ணி வந்து நம்ம காலிஃப்ளவர் மஞ்சூரியன் சொல்லணும்ல பேபி, அந்த இதுக்கு வந்து இந்த காலிஃப்ளவர் இங்கே வந்து ஃப்ளாரட்ஸ் எடுத்து வச்சிருக்கு. அதை வந்து ஹாட் வாட்டர் போடணும். அது ரெடி ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட். இப்போ இந்த தண்ணியை வந்து இதுக்கு மாற்றிடுறேன். அம்மா இதுதானே ஹையாக ஏரியான்னு சொன்னாங்கல்ல? எஸ். இதில் வந்து இப்போ இதை போட்டு நான் ரெடியாக வச்சிடுறேன். இது வந்து ஒரு 1 minute அப்படி இருந்தால் போதும். இது சாஃப்ட் ஆயிடும். சாஃப்டாக இருக்குல்ல, அதில் இருக்க அந்த பூச்சிலாம் போகிறதுக்காக மெயினாக போடுறது. அதுக்கப்புறம் அதை ஃப்ரை பண்ணுறதுக்கு அந்த வேலை தான் நம்ம பண்ணணும். இந்த இதில் வந்து கொஞ்சம் நம்ம சால்ட் போடணும். பெரியமா சால்ட் எடுத்துகிட்டு. ஓகே. மற்ற வெஜிடபிள்ஸ் எல்லாம் அம்மா ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுட்டாங்க. அதனால நமக்கு அந்த வேலை. எவ்வளோ சால்ட் போடுறீங்க பெரியமா? இது வந்து இதுக்கு நம்ம அரிசி வேக வைக்கிறதுக்காக தான் சால்ட்டு. சரியா? ஸோ அதனால வந்து நமக்கு தேவையான அளவு தான் நம்ம போடுவோம். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன் பெரியமா. சரியா? அதுக்குள்ள இது வந்து நமக்கு இந்த இப்படி ஆனதுக்கப்புறம் இதை எடுத்துட்டு இதுக்கு வேணுங்கிற மசாலெலாம் நம்ம பெரட்டணும். சரியா? அதுக்குள்ள நான் பெரியமா வந்து இந்த இதையும் ரோட்டிக்கு வேணுங்கிறத பிணைஞ்சு வச்சிடுறேன் நான். சரியா? இங்கே பார்த்துருங்க. இதில் வந்து நம்ம ஆல்ரெடி நான் கோதுமை மாவு போட்டிருக்கேன், கொஞ்சமாக மைதா மாவு, ஒரு 1/4 கப்பு மைதா மாவு போட்டிருக்கேன். அந்த இதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் உப்பும் போட்டுட்டேன் ஆல்ரெடி. எஸ், நமக்கு டைம் வேஸ்ட் ஆகிடக்கூடாதுன்னு. இதில் வந்து தயிர் வந்து ஒரு நல்ல ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் போடணும். சரியா? போட்டுட்டு கொஞ்சம் எண்ணெய், ஒரு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய், இதையும் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் இதை தண்ணி ஊற்றி நம்ம மாவு பிணைஞ்சு இது வந்து ஒரு 20 minutesலேருந்து ஒரு 30 minutes வரைக்கும் ஊறணும் இந்த மாவு. பெரியமா, மாவு பிணைஞ்சிட்டிங்களா? இதோ சூப்பராக பிணைஞ்சாச்சு பாரு பேபி, பிணைஞ்சாச்சு. இனி இது வந்து ஒரு 20 minutes ஊறணும். சரியா? அதே மாதிரி இங்கே காலிஃப்ளவரையும் பெரியமா எடுத்துட்டேன், ஸ்ட்ரெயின் பண்ணிட்டேன் தண்ணியில இருந்து. இனி இதை வந்து நம்ம மசாலாம் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு இது பண்ணணும். அதுக்குள்ள இங்கே தண்ணி கொதிச்சிருச்சு. நம்ம இங்கே அரிசியை போட்டுருவோம் இதில். சரியா? இந்த அரிசி ஊரெல்லாம் போடலை, கழுவி வச்சுருக்கேன். இங்கே வந்து நான் இதை போட்டு இது வெந்ததுக்கப்புறம் தண்ணியை ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரைட் ரைஸையும் முடிச்சிடலாம் நம்ம. ஓகேயா? இந்த சைடில் வந்து எங்களுக்கு கீதம் வந்து வெஜிடபிள் குருமா ரெடி பண்ணுறேன்னு இருக்கா. லேட் ஆக்கிக்கிட்டு இருக்கா, ரொம்ப லேட் ஆக்கிக்கிட்டு இருக்கா. ஆக்ஷன். இங்கே அரிசி வந்து கொதிச்சுட்டு இருக்கு ஃப்ரைட் ரைஸ்க்கு. இங்கே வந்து நம்ம இந்த மீன் டைம் காலிஃப்ளவர் ரோஸ்ட்டுக்கு நான் இங்கே உப்பை போட்டுடுறேன். முதல்ல வேணுங்கிற அளவுக்கு உப்பு போட்டாச்சு. இப்போ இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஜிஞ்சர் கார்லிக். எஸ். இது வந்து கொஞ்சமாக மைதா இதெல்லாம் தான் கிறிஸ்பி ஆக்கும், அதுக்காக இது போடுறது. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் எவ்வளோ போடுறீங்க? கார்ன்ஃப்ளவர் வந்து மைதா மாவு எவ்வளோ போடுறோமோ அதில் பாதி போடணும். பாதி தான். ஓகே. இப்போ மைதா மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் போடுறீங்கன்னா இது 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டேன். ஓகே. இது வந்து கொஞ்சமாக சில்லி பவுடர். சரியா? எஸ். இப்போது கொஞ்சம் கடலை மாவு.
கடலை மாவு வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ½ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போடணும். இவ்வளவு இதுக்கு நம்ம போடுற இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னா பெரியமா இங்கே வச்சுக்கிறேன். இல்லை இல்லை நோ 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 இப்படி வச்சுக்கிறேன். ஓகே. இப்போ கொஞ்சமாக தண்ணி இப்படி இந்த மாதிரி சும்மா அது வந்து நமக்கு ஸ்ப்ரிங்கி ஆகணும். ஆமாம். ஓகே. நீங்கள் நிறைய அப்படி பஜ்ஜி மாவு மாதிரி போட்டிங்கன்னா அது சரியாக வராது. இதை வந்து இப்படி இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எண்ணெயெல்லாம் போட்டு சூடு பண்ண ஆரம்பிங்க. அப்போ அதுக்குள்ளே இது வந்து கரெக்டாக ஊறிடும். சரியா? எங்களுக்கு நாங்கள் வந்து இப்போ கீதமை போட்டு திருப்பி டார்ச்சர் பண்ண போகிறோம். எண்ணெய் எடுத்துக்கூட வடைச்சட்டி எடுத்துக்கூட அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்க போகிறோம். பெரியமா என்ன அதுக்குள்ளே இவ்வளோ டயர்ட் ஆகிட்டீங்க? என்னடா உங்கள் ஊர் இந்த சிங்கம் படத்தில் வரும்ல அந்த டைலாக் தான் சொல்லணும். நான் இந்த ஊர் தூத்துக்குடி ஊர் ஒரே கிளைமேட் தான். நல்லா வெயில் அடிக்கும் கொடூரமாக வெயில் அடிக்கும். நம்ம பெரியமா வந்து 2 வேலை பண்ணுறதுக்குள்ளே டயர்டாக போயிட்டு அதனால ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக ஃபேன் கடியில் உட்காந்துருக்கேன். ஓகே. இப்போ வந்து கோபி மஞ்சூரியனுக்கு வந்து ஃப்ரை ஆகிட்டு இருக்கு. காலிஃப்ளவர் ஃப்ரை ஆகிட்டு இருக்கு. சரியா? அது முடிச்சாச்சு. ஃப்ரைட் ரைஸ்க்கு ரைஸ் குக் பண்ணி முடிச்சாச்சு. ரோட்டிக்கு மாவு பண்ணி வச்சு வந்து குருமா வந்து கடைசியில் உங்கள் அம்மா தான் வைக்க போகிறான்னு நினைக்கிறேன். அவளை போட்டுருவாங்க. ஓகே. அதனால ஃப்ரை ஆகிட்டு ஃப்ரை ஆகி முடிகிறதுக்குலாம் பெருமை வந்து ரெஸ்ட் எடுக்கிறதா வந்துட்டேன். ஓகே. எப்போ முடியும்? முடிஞ்சிடும். இன்னும் ஒரு ஈடு தான் இருக்குது. முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் உடனே சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். நாக்கு இப்போ ஊற ஆரம்பிச்சிருச்சேன். பேபி. ஓகே பேபி. ஸோ வாட் ஹேப்பன் வாஸ் நாங்கள் வந்து இது காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணிட்டு இருக்கும்போது இந்த இதனுடைய ஆமாம் இந்த கிச்சன் வந்து அவன் மாதிரி ஆயிடுச்சு. அவனை விட ஒரு இண்டஸ்ட்ரியல் அவன் மாதிரி ஆயிடுச்சு. சரியா? எனக்கும் ஹீட்டுக்கும் வந்து சுத்தமாகாது. எங்களுக்கு உடனே மைக்ரைன் அட்டாக் வந்துடும். அதனால நான் வந்து அப்படியே போய் படுத்துட்டேன். என்னால் எந்திரிக்கவே முடியல. ஸோ அதுக்கப்புறம் எங்கள் கீதம் வந்து எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிட்டான். ரோட்டி மட்டும் நான் பண்ணுறதுக்காக வெயிட்டிங். ஸோ அதனால நானும் பேபியும் இப்போ ரோட்டி பண்ண போகிறோம். மற்றதெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நான் எந்திரிச்சு வந்து பார்த்தேன். ஐயோ என்ன கீதம் எல்லாத்தையும் முடிச்சிட்டியா? நான் இல்லை பேசாமல் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னா. ஸோ அதனால திஸ் இஸ் த ஸ்டோரி ஆஃப் மை லைஃப். ஸோ கீதம் வந்து கேமராக்கு நின்றுட்டு வரமாட்டேங்கிறா. நான் எப்படியாவது அவளை காட்டிடுறேன். பேமா ரோல் பண்ணுறீங்களா? எஸ் பேபி. ஏன் டொடக்குன்னு ஆடுது. இப்போ ஓகே. இல்லை இந்த சைடில் பண்ணோம்னா கரெக்டாக வருது. கீதம் எனக்கு ஒரு பவுலில் கொஞ்சோண்டு தண்ணி, கொஞ்சமாக குக்கிங் வாட்டர். இது நம்ம நார்மலாக சாப்பிட்ற சப்பாத்தினா இது வந்து இதில் வந்து நாங்கள் மாவு பிணையும் போது இதில் தயிர் அதெல்லாம் ஆட் பண்ணோம்ல. ஸோ அதனால இது வந்து வேற மாதிரி மாவு பிணையிறது வந்து கொஞ்சம் குக்கிங் ஸ்டைலும் டிஃப்ரெண்ட்டாக இருக்க போதாமா? குக்கிங் ஸ்டைலும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தண்ணி இருக்குது பார்த்தியா? தண்ணி வந்து இதில் தடவிட்டு இதை வந்து இந்த கல் காஞ்சதுக்கப்புறம் இதில் போடணும். ஸோ இது வந்து அந்த தண்ணி தேய்ச்ச சைடு வந்து கீழே இருக்கிற மாதிரி நான் போட்டிருக்கேன். போட்டுட்டு இந்த மாதிரி பபுள்ஸ்லாம் வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். சரியா? வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை இப்படி காட்டினோம் அப்படின்னா நமக்கு நல்ல இந்த அந்த தந்தூர் எஃபெக்டில் நமக்கு இது வரும் ரோட்டி. கேர்ஃபுல்லாக ஒரே பக்கமாக காட்டாமல் அப்படியே சுற்றிக்கிட்டே இருங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு எல்லா பக்கமும் அது குக்கம் ஆகும். அந்த எல்லா பக்கமும் அந்த ப்ரௌன் கோல்டன் ஸ்பாட்ஸ் வரும் நமக்கு. அதான் காட்டுறேன் நான். அந்த சைடு இந்த சைட்லாம் இப்படி இருக்குல்ல. இதை வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். நல்லா ஹாலோவாக இந்த மாதிரி இருக்கும். அதை வந்து இதுக்கு மேலே இப்போ நம்ம நெய் இந்த மாதிரி தடவிக்கலாம். சூப்பராக இருக்கும். ருசியாக இருக்கும்.
உனக்கு என்னடா பிடிச்சிருக்கு ரொம்ப? இந்த ரொட்டி நல்லா சாஃப்டா இருக்கு தெரியுமா? அதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அது அந்த சூடாகவும் அதோட நெய்யும் போட்டு சாப்பிட செம்மையா இருக்கும். பார்த்தீங்களா இந்த கொடுமையை பார்த்தீங்களா? என்னை எல்லாரும் ஆசையாக விளாக் பண்ணுங்க நீங்கள் விளாக் பண்ண நல்லா இருக்குது, ரொம்ப நேச்சுரலாக இருக்குன்னு சொல்கிறீங்க. ஆனால் என்னோட இதுதான், நான் வந்து எனக்கு வந்து ஹீட்டெல்லாம் ஆகவே ஆகாது. ஸோ அதனால வந்து விளாக் பண்ணலன்னா நான் வந்து தூத்துக்குடியில் வந்து 3 நாள் இருந்தேன். 2 நாள் விளாக் பண்ணலாம் நான் ஆரம்பித்து இந்த நிலமையில தான் போய் விழுந்தது. 2 நாளுமே ஃபஸ்ட்டு டேவுமே எங்கள் அத்தை வீட்டில் வந்து விளாக் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். நான் வந்து எல்லாம் குக் பண்ணுறது, எங்கள் அத்தை எங்கள் நாத்தனார் எல்லாம் கூட உட்காந்து பேசுகிறது இதெல்லாம் காட்டலான்னு நினச்சேன். ஆனால் என்ன ஆச்சுன்னா சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே தலைவலி ஆரம்பிச்சிச்சு சார். அப்படியே சுருண்டு போய் படுத்துட்டேன். அதுக்கப்புறம் எந்திரிக்கவே இல்லை. ஈவினிங் எல்லோரும் பீச்சுக்கு போனாங்க, அப்பா கூட நான் போகல. ஸோ இந்த இது வந்து நானும் ஆதியும் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. நாங்கள் வந்து எப்போவுமே ஊருக்கு போனேன்னா அவங்க வீட்டில் சமையல் பண்ண தான் செய்வேன். ஐ திங்க் வெறும் சமையல் மட்டும் நான் பண்ணியிருந்தேன்னா எனக்கு வந்து தலைவலி வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த விளாகும் பண்ணோன்றதுனால அந்த அடிஷ்னல் ஒர்க் இருந்ததுனால கான்சென்ட்ரேஷன் இதெல்லாம் வந்து எல்லாமே சேர்ந்து எனக்கு இந்த தலைவலி வந்துச்சு. பரவாயில்ல, ஆதி வந்து என்ஜாய் பண்ணால் பட் அவன் வந்து எனக்கு தலைவலிக்க ஆரம்பிச்சிச்சுன்னு சொன்னோடனே, ஐயோ பெரியமா வேண்டாம் பெரியமா, நீங்கள் ஒன்றுமே சமையல் பண்ணாதீங்க, இருக்கட்டும் பெரியமா, பரவாயில்ல பெரியமா அப்படின்னு சொன்னான். இல்லைடா வேண்டாம், நான் முடிச்சிடுறேன் பெரியமா, ரோட்டி மட்டும் போட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஒரு 1/2 hour நல்லா தூங்கி இருந்துச்சேன். அதுக்கப்புறம் திருப்பி கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆச்சு. அதனால அப்புறம் இது பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு ஆக்சுவலாக பார்த்தா கீதம் தான் ஃபுல்லாக குக் பண்ணி முடித்தேன். ஃப்ரைட் ரைஸ் எல்லாமே வந்து நாங்கள் பண்ணுற மாதிரி தான் அவ்வளோ பண்ணுவோம். எங்கள் ஃபேமிலியில் வந்து அம்மா வீட்டு சைடு ஒரு மாதிரி குக்கிங்கு, என் மாமியார் வீட்டு சைடு ஒரு மாதிரி குக்கிங்லாம் இருக்காது. எல்லாருமே ஒரே மாதிரி தான் நாங்கள் குக் பண்ணுவோம். ஸோ அந்த இதனால வந்து டேஸ்ட் வைஸ் எவ்ரிதிங் இஸ் சேம். அண்ட் ரெசிபி வைஸ் அவை மோஸ்ட்லி நம்ம எப்படி பண்ணுறோமோ நம்ம சேனலில் ஆல்ரெடி இந்த ரெசிபிஸ்லாம் இருக்குது. அதே தான் அவளும் பண்ணுவாள். ரோட்டி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அது வரைக்கும் ட்ரை பண்ணது கிடையாது ரோட்டி. ஸோ அதனால் நான் வந்து ரோட்டி நான் கண்டிப்பாக நானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். தயவுசெய்து எதுவும் திட்டணுன்னா கமெண்ட் பாக்ஸில் நல்லா திட்டுங்க. இது ஒரு விளாகுன்னு சொல்லி எனக்கு எங்கேயும் எடுத்து போட்டுட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்ன வேணால் பண்ணுங்கள். பட் இதுதான் என்னால் முடியும். ஏன்னா ஊருக்கு வந்து போனேன்னா எனக்கு இதுதான் நிலைமை. ஒரு 1 day ஆகும் அது செட்டில் ஆகிறதுக்கு. சம்டைம்ஸ் அதுவும் நான் இந்த தடவை அக்னி நட்சத்திரத்தோடு போயிருந்தேன். செம்மையாக மாட்டினேன். நல்லா 2 நாள் நல்லா மாட்டியாச்சு. சரி, ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நானும் அதையும் என்ஜாய் பண்ணோம். சரியா, நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஏதாவது ஒரு மொக்க வீடியோ விளாக் ஏதாவது உங்களுக்கு போடப்படுதுன்னா போடுறேன் நான். சரியா, ஓகே, அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணேன். until then bye.